தன் பேச்சால் அனைவரையும் வசீகரிக்கக்கூடிய ரிஷபராசினியர்களே, இந்த தடவை உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாசம் எப்படிலாம் இருக்க போகுது, என்னென்னலாம் நடக்க போகுது, எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு ஒரு அலசி ஆராய்ஞ்சோம் அப்படின்னா, முதல்ல உங்களுடைய முயற்சிகளில் அமோக வெற்றி. அவ்வளவுதான். ரிஷபராசினியர்களுக்கு இந்த செப்டம்பர் மாசம் அல்டிமேட்டான பலன் கிடைக்க போகுது. தலைக்கு மேல குரு உட்கார்ந்து ஏற்கனவே அப்படியே ஷைனா ஜொலிச்சுட்டு இருக்கீங்க. அடுத்து 12ஆம் அதிபதி 2ல உட்கார்றது அப்படின்றது கொஞ்சம் செலவெல்லாம் அதிகமாகும். நெறைய பேருக்கு மொய் வைக்க வேண்டிய சூழல்லாம் கிரியேட் ஆகும். அதனால சில பண விரயங்கள் வருவதற்கான நேரம். ஹெல்த்த கொஞ்சம் பார்த்துக்கணும். தன் சொல்லால் அடுத்தவர்களை காயப்படுத்தக்கூடிய சூழல்ல இருப்பீங்க. கொஞ்சம் டென்ஷன் ஆக போறீங்க, கொஞ்சம் கோவப்பட போறீங்க. இதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. நம்ம எப்பயுமே சொல்ற மாரி இந்த மாத பலன்கள் எதுக்கு அப்படின்னா, இந்த மாசம் ஃபுல்லா இதெல்லாம் நடக்க போகுது. ஸோ நம்ம அதுல கொஞ்சம் விழிப்புணர்வா இருந்துக்கணும். இல்ல கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். நம்ம கொஞ்சம் அடக்கி வாசிச்சுக்கணும். இல்ல நம்ம ட்ரை பண்ணலாம், பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு டேட்டா தான் இல்லையா? அந்த மாரி இப்ப ரிஷபராசியை பொறுத்தவரைக்கும், செவ்வாய் அப்படின்னாலே கொஞ்சம் ஸ்பீடு இல்லையா? ஸ்பீடு கிரகம். கொஞ்சம் டக்கு டக்கு டக்குன்னு பேசக்கூடிய ஒரு ஆள். அவர் போயிட்டு 2ல உட்காருறது அப்படின்னா, வாக்குஸ்தானத்துல உட்காருதல் அப்படின்றது கம்யூனிகேஷன்ல ஒரு ஸ்பீட்னஸ் இருக்கும். முதல்ல ஸ்பீடா கம்யூனிகேட் பண்ணுவீங்க. அது மத்தவங்களுக்கு புரியும், இல்ல புரியாம இருக்கும். நீங்க சொல்றது மத்தவங்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையில் இருக்கா இல்லையான்றத பார்க்காம நீங்களா பேசிட்டே இருப்பீங்க. அப்புறம் ஏன் அப்படி நீங்களே நொந்துப்பீங்க. அதனால இந்த மாரி விஷயம்லாம் நடக்கும். அதனால செப்டம்பர் மாசம் வாக்கில் கவனம் தேவை முதல்ல. எப்பவுமே நீங்க இன்னைக்கே பேசுற ஆள் தான். இந்த தடவ கொஞ்சம் கடு கடு கடுன்னு பேச போறீங்க. ஏன்னா பிளானட் உங்கள அப்படிதான் பேச வைக்க போகுது. "நீ சூப்பரா இருக்கியா? இரு நான் வரேன்" அப்படின்னு செவ்வாய் வந்துட்டே இருக்காரு. அதனால கொஞ்சம் சுடுசொல் அப்படின்றது உபயோகப்படுத்தக்கூடிய காலம். அதனால கொஞ்சம் பேச்சுல கவனம் தேவை. யாரெல்லாம் வேலைக்கு போயிட்டு இருக்கீங்களோ, யாரெல்லாம் வேலை தேடிட்டு இருக்கீங்களோ, அவங்கலாம் வேலைய பார்க்குற இடத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. அலைச்சல் அதிகரிக்கும். எக்ஸ்ட்ரா ஒரு ல பளு உங்களுக்கு குடுப்பாங்க. நீங்க இதுவரைக்கும் பார்த்த விஷயத்த விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இந்தா ஒரு 4 ஃபைல் சேர்த்து பாரேன் அப்படின்ற மாரி பொறுப்புகள் அப்படி எடுத்துக்கலாமே நம்ப. எதுக்கு அத அப்படி எடுத்துக்கிறது? கொஞ்சம் ஜாலியா எடுத்துக்கணும். உங்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமா இந்த செப்டம்பர் மாசம் ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கு. எதுல கவனமா இருக்கணும் அப்படின்னா, தலைவலியில கவனமா இருக்கணும். கண்ணு பிரச்சனையில கவனமா இருக்கணும். தலை குளிச்சுட்டு அப்படியே காயாம இருக்கிறது, வேகமா ஓடுறது, வேர்த்து கொட்டி வேலை பார்த்துட்டு அப்படியே துடைக்காம இருக்கிறது, இந்த மாரி நிகழ்வுகள்லாம் நடக்கும். அதன் மூலமா வரக்கூடிய தலைவலி, அதன் மூலமா வரக்கூடிய சைனஸ்லாம் அவஸ்தைப்படக்கூடிய காலமா இருக்கு. அதனால கொஞ்சம் ஸ்வெட் ஆகும்போதே தொடச்சுக்கிறது, இல்ல உங்கள நீங்க பார்த்துத்தல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா சர்வைவரா உட்கார்ந்திருக்காருல்ல, அவர் தான் உடல் வலிமை மிக்கவர். அதனால நீங்க மத்தவங்களுக்குலாம் அட்வைஸ் பண்ணுவீங்க. வாயால அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், ஹெல்த்த பார்க்கணும், அத பார்க்கணும், இத பார்க்கணும் நீங்க சொல்லுவீங்க. உங்க ஹெல்த்த பார்க்கறதுக்கான நேரம் இல்லாம போயிடும். முதல்ல உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. உங்களுடைய பேச்சில் கவனம் தேவை. உங்களுடைய செயலில் கவனம் தேவை. உங்களுடைய சிந்தனையில் கவனம் கண்டிப்பாக தேவை. தலைக்கு மேல இருக்கிற குரு கொஞ்சம் சின்ன சின்ன டென்ஷன குடுப்பாரு. என்னங்க குரு சூப்பரா இருக்கு. அப்படியே தலைக்கு மேல உட்கார்ந்திருக்காரு. நான் ஜொலிப்பேன்லாம் சொன்னீங்க. டென்ஷன் குடுப்பாரு அப்படின்னா, 12ஆம் வீடு தான் விரயம். அவர் போய் 2ல உட்கார்ந்திருக்கு அப்படின்னா, குடும்பத்துல ஏதோ ஒரு செலவு. அதுவும் சுப செலவு அப்படி எடுத்துக்கோங்களேன். சுப செலவு நடக்கிறதுக்கான நேரம் இப்ப இருக்கு. அதனால நீங்க கவலையே பட வேணாம். வீட்ல ஏதாவது ஒரு விசேஷம், அதுக்காக ஒரு செலவு பண்றேன். வீட்ல ஏதோ ஒரு ஃபங்ஷன் அதுக்காண்டி நான் செலவு பண்றேன். வீட்ல ஏதோ ஒரு பூஜை அதுக்காண்டி நான் செலவு பண்றேன். இல்ல வீட்ட பராமரிக்கணும் அதுக்காண்டி நான் செலவு பண்றேன் அப்படின்ற மாரி செலவுகள் அதிகரிக்கக்கூடிய காலமா இருக்கும். யாரெல்லாம் வீட்ட ஒயிட் வாஷ் பண்ணணும், இல்ல யாரெல்லாம் வீட்ட சரி பண்ணணும், யாரெல்லாம் சின்ன சின்ன ஒர்க்கெல்லாம் பண்ணி வச்சுக்கணும், ஒரு செல்ஃபாவது அடிக்கணும்னு நெனச்ச ரிஷபராசிக்காரர்கள் கண்டிப்பா இந்த தடவ உங்கள் வீட்டை பராமரித்தல் அப்படின்றது நடக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாசம் கண்டிப்பா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சிறுநீர் தொற்று வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. நெறைய தண்ணி குடிக்கணும். தண்ணி குடிச்சுக்கிட்டே இருங்க. சாப்பிடாம இருக்கிறது, தூங்காம இருக்கிறது, அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டே டயத்த வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறது, நம்ம எதுவுமே பண்ணாம உட்கார்ந்து இருக்கிறது, இந்த மாரியான சூழல் இந்த செப்டம்பர் மாசம் நடக்கும். அதனால யூசுவலாவே ரிஷபராசிக்காரர்களுக்கு பேசினா போதும். அப்படியே மயங்கி உட்காந்துருவீங்க. இந்த தடவ நீங்க பேச போறீங்க. அடுத்தவங்க உங்கள்ட்ட பேச போறதில்ல. நீங்க பேசி பேசி பேசி, "ஐயோ! இந்த ஆள் டார்ச்சர் பண்றானேன்ற" மாரி அடுத்தவங்களுக்கு ஒரு ஒரு நெருடல குடுக்கக்கூடிய காலமா இருக்கு. அதனால எல்லார்ட்டயும் பேசும்போது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பேசிட்டு வந்துருங்க. இல்லாட்டி, "ஐயோ! நான் இவ்வளோ பேசினேன். அவன் என்ன மதிக்கவே மாட்றானே" நீங்க மனசுக்குள்ள நொந்துக்கிற மாரியான ஒரு நிலைமை தான் இப்ப இருக்கும். அதே மாரி உங்களுடைய மேல் அதிகாரிகள் கிட்ட உங்களுக்கான ஒரு ரெககனேஷன் கிடைக்கிறதுக்கான நேரம் கண்டிப்பா இருக்கு இப்போ. மனசுக்குள்ள அப்படி ஒரு பட்டாம்பூச்சி பறக்கும். அவ்வளோ ஒரு சந்தோஷத்துல இருக்க போறீங்க ரிஷபராசினியர்கள் இந்த தடவ. ஏன்றா 3ஆம் வீடு அப்படின்றது தாங்க நான் சொன்ன மாரி சின்ன சின்ன டிராவல். எனக்கு தெரிஞ்சு செப்டம்பர் 4ஆம் தேதி, 5ஆம் தேதிக்கு அப்புறமே உங்களுக்கான பயணங்கள் கொஞ்சம் அதிகரிக்கும். அடிக்கடி பயணம் போயிட்டு வருது, சின்ன சின்ன டிராவல் பண்றது, குடும்பத்தோட ஒரு கோவிலுக்கு போறது, இல்ல குடும்பத்தோட எங்கேயாவது கேளிக்கை இடத்துக்கு போறது, நல்ல ஃபுட் சாப்பிட ஹோட்டலுக்கு போறது, இந்த மாரி விஷயங்கள்லாம் ரிஷபராசினியர்களுக்கு நடக்க போகுது. வீக்கெண்ட சூப்பரா சந்தோஷமா என்ஜாய் பண்ண போறீங்க. அந்த வீக்கெண்ட் என்ஜாய்மென்ட்ல உங்களுடைய டிராவல் அதிகமா இருக்க போகுது. போறது என்னமோ 1 மணி நேரம் தான். ஆனா டிராவல் 10 மணி நேரம் நான் பண்ணிட்டு போனேன் அப்படின்ற மாரியான ஒரு ஒரு கொஞ்சம் கடுப்பா அன்கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்க போறீங்க இந்த செப்டம்பர் மாசம். பட் அத தாண்டி மத்த எல்லாமே சூப்பரா இருக்கு.
பணவரவு அப்படின்றதுல கொஞ்சம் நீங்க எதிர்பார்த்த பணவரவு வர்றதுக்கான வாய்ப்பு இல்ல. இருந்தாலும் கிட்டத்தட்ட செப்டம்பர் 19, 20 தேதிக்கு மேல உங்களுக்கு பணம் வருவதற்கான முகாந்திரங்கள் நல்லாவே இருக்கு. ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த தடவ உங்களுடைய உடலிலும், உங்களுடைய பேச்சிலும், உங்களுடைய சிந்தனையிலும் கண்டிப்பா கவனம் தேவை. அதே மாரி ட்ரெஸ் வாங்குறேன்னு சொல்லிட்டு பணத்த வேஸ்ட் பண்ணி, அதன் மூலமா வந்து கொஞ்சம் சங்கடப்பட்டு, அதன் மூலமா ஒரு சின்ன சின்ன ஒரு திட்டு வாங்குறது அப்படின்ற மாரியான விஷயங்கள்லாம் வீட்ல நடக்கும். நல்ல ஆடை ஆபரண சேர்க்கை அப்படின்ற இதுல கொஞ்சம் கவனமாக இருங்கள். ஏன்னா, சுக்கிரன் போய் அங்க உட்கார்ந்திருக்கும்போது அப்படியே தூண்டுவாரு உன்ன. "வா, வா, வா ட்ரெஸ்ஸ வாங்கு, ட்ரெஸ்ஸ வாங்கு, ட்ரெஸ்ஸ வாங்கு" அப்படி ட்ரெஸ் வாங்குற இடத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஆன்லைன் ஷாப்பிங்ல கேர்ஃபுல்லா இருக்கணும். ஆன்லைன்ல ஆர்டர் போடுற விஷயத்துல கேர்ஃபுல்லா இருக்கணும். எல்லாத்துலயுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஏன்னா 11ல ராகு வலுத்திருக்கும்போது, கொஞ்சம் இந்த ஆன்லைன் ஷாப்பிங், ஆன்லைன் மோட்லலாம் கொஞ்சம் அப்படி கேர்ஃபுல்லா இருக்கிறது அப்படின்றது நல்லது. ஆக்சுவலா நீங்க சொல்றது எல்லாமே நல்லதுக்கா தான் இருக்கும். ஆனாலும் உங்க பேச்ச எடுபடாத கூடிய காலமா இருக்கும். அதனால எனக்கு மதிப்பு குடுக்கல, மரியாதை குடுக்கல அப்படின்ற மனசுக்குள் புலங்காயுதம் அடையக்கூடிய ஒரு மாரி என்ன சொல்றது? சோக பாட்டுக்கு போகக்கூடிய ஒரு மூட்ல இருப்பீங்க. அதெல்லாம் செப்டம்பர் 15 வரைக்கும் தான். அதுக்கப்புறம் அடிச்சு தூள் கிளப்பி, அந்த பக்கம் அல்டிமேட்டா வந்து நிப்பீங்க ரிஷபராசிக்காரர்கள். அதனால உங்களுடைய உடல் ஆரோக்கியம், உங்களுடைய வாக்கில் கவனம், உங்களுடைய செயலில் கவனம், உங்களுடைய சிந்தனையில் கவனம். இந்த 4 விஷயம் கண்டிப்பா இந்த செப்டம்பர் மாசம் ரிஷபராசிக்காரங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. நீங்க எதிர்பார்த்த ஒரு விஷயம் இவங்க குடுப்பாங்கன்னு நெனச்சோம். ஆனா அவங்க தரல அப்படின்ற மாரி நீங்க எதிர்பார்த்த ஒண்ணு கிடைக்காம போறதுக்கான ஒரு வாய்ப்பு. நான் எவ்வளவு பண்ணியிருப்பேன் தெரியுமா? எனக்கு அவன் எதுவுமே பண்ணல பாத்தியா அப்படின்னு அதான் சொல்றேனே. ஏதோ ஒரு சஞ்சலம், ஏதோ ஒரு மன கஷ்டம், இல்ல ஏதோ ஒரு ஒரு ஏதோ ஒரு விஷயம் வந்து உங்கள போட்டு மனச அரிக்கிறதுக்கான ஒரு நேரம். அதனால மனசெல்லாம் போட்டு டார்ச்சர் பண்ணிக்காம கிரகம் ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு ஜாலியா விட்டுட்டு நீங்க சந்தோஷமா இளையராஜா பாட்ட கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. அதுதான் இந்த தடவ உங்களுக்கு ஒரே ஒரு பரிகாரம். ரிஷபராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக முருகன் வழிபாடு 100க்கு 150% உங்களுக்கு சூப்பரான ஒரு உன்னதத்தை குடுக்க போகுது. ஏன்னா செவ்வாய் 2ல வந்து உட்கார்ந்திருக்காரு அப்படின்னா, முருகன் வழிபாடு நீங்க பண்ண பண்ண பணவரவுக்கான உங்களுடைய குடும்ப ஒற்றுமைக்கு, உங்களுடைய பேர், புகழ், மதிப்பு, அந்தஸ்து, அங்கீகாரம், உங்களுடைய கௌரவம் எல்லாத்துக்குமே ஒரு மிக உன்னத பலன குடுக்கும். அதனால முருகன் வழிபாடு கண்டிப்பா இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு தேவ. அத தாண்டி நெறைய தண்ணி குடிக்கணும். 1க்கு 2 தடவ பிளட் செக் பண்ணிட்டு வாங்க. யாராவது இந்த ஒரு மாசத்துக்குள்ள கண்டிப்பா ரிஷபராசி நேயர்கள் கொஞ்சமாவது ரத்தம் அப்படின்றது குடும்பத்துல உங்களுக்கோ, இல்ல உங்களுடைய ரத்த உறவுகளுக்கோ அ வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அட்லீஸ்ட் பிளட் டெஸ்ட்டாவது எடுத்துட்டு போய் நீங்க ரத்தம் குடுக்குற மாரியான நிலைமை தான் இருக்கு. கால் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் குடும்ப உறுப்பினர்களுக்கு கவனம் தேவை. ஏன்னா 12ஆம் இடதிபதி 2ல வந்து உட்கார்ந்திருக்காரு அப்படின்னா, கால் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒய்ஃப்‌க்கோ, இல்ல ஹஸ்பண்டுக்கோ, இல்ல குழந்தைங்களுக்கோ, இல்ல வீட்ல மாமனார், மாமியாருக்கோ கால் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மூலமாக, கண் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மூலமாக சிறு சிறு தொந்தரவுகள் வருவதற்கான நேரம். அதுக்காக ஒரு விரயம் வர்றதுக்கான நேரமா இருக்கு. அதனால முன்கூட்டியே கொஞ்சம் வயசானவங்கலாம் வீட்ல இருந்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு செக்கப் பண்ணிக்கிறது அப்படின்றது பெரிய பிரச்சனைய குடுக்காம, இந்த மாசத்துல ஒரு சின்ன அப்படியே நகர்தலோட முடிஞ்சு போயிடும். யாரெல்லாம் சுகர் பேஷண்ட் ரிஷபராசிக்காரங்க இருக்கீங்களோ, யாரெல்லாம் டயாலிசிஸ் பண்ணிக்கிறீங்களோ, அவங்கலாம் தயவு செஞ்சு உங்களுடைய மருந்துகளில் கவனம் தேவை. ஏன்னா மாத்திரை தான் சந்திரன். அதனால மருந்துகளில் கவனம் தேவை. உங்களுடைய உடல் ஆரோக்கியம் நான் திரும்ப திரும்ப சொல்றேன். நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு நெனச்சுட்டு, ஏதாவது ஒரு வேலைய இழுத்து போட்டு பண்ணீங்கன்னா, எல்லாரும் உங்களுக்கு கொண்டு வந்து பொறுப்ப குடுத்துட்டு, 2 குரோசின் எக்ஸ்ட்ரா போடுற மாரி கொண்டு வந்து உட்டுருவாங்க. அதனால பொறுப்புகள வாங்கும்போது, ஓகேவா? இல்லையான்றத ஆலோசனை பண்ணுவாங்க. உங்கள வந்து பெருமைப்படுத்துறாங்க அப்படின்னு ஏதாவது ஒரு பொறுப்ப சுமந்துட்டீங்க அப்படின்னா, பின்னாடி கஷ்டப்படுவீங்க. உங்கள தட்டி குடுத்து தான் எல்லா பிளான்ட்டும் வேல வாங்கும். அதனால நீங்க அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். முடியாதுன்னா முடியாது. முடியும்னா முடியும்னு ஸ்ட்ரெய்ட்டா சொல்லிட்டு போயிடுங்க. யூசுவலா ரிஷபராசிக்காரங்க அடுத்தவங்கட்ட வந்து முடியும், முடியாதுன்னு சொல்றதுக்கே தயங்குவீங்க. அவ ஏதாவது நெனச்சுட்டா? என்ன ஏதாவது சொல்லிட்டா? அப்படின்ற மாரி ரொம்ப ஸ்வீட் இல்லையா நீங்க? அதனால யார்ட்டயும் டக்குன்னு வந்து சொல்லிட மாட்டீங்க. அந்த கடுஞ்சொல் சொல்லுதல் அப்படின்றது ரிஷபராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா இந்த தடவ நீங்க கடுஞ்சொல் மட்டும் தான் பேசப் போற மாரியான சூழல் தான் இருக்கு. சொல்லில் கவனம் தேவை. பேசிட்டு அப்புறம் சாரி கேட்டு பிரயோஜனமே இல்ல. அதுவே ஒரு 10 வருஷம் சொல்லி காட்டுற மாரியான சூழல்லாம் கிரியேட் ஆயிடும். இந்த செப்டம்பர் மாசம் பேச்சில் கவனம் தேவை. உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. உங்களுடைய சிந்தனையில் கவனம் தேவை. சிந்தனைய ஒரு இடத்துல வச்சுட்டு ஒரு வேலைய பண்ணுங்க. எதையோ யோசிச்சுட்டு எதையோ ஒண்ண பண்ணிட்டு, "ஐய்யய்யோ! நான் விட்டுட்டேனே! நான் இத பண்ணணும்னு நெனச்சேனே!" அப்புறம் வீட்ல வந்து உட்காந்துட்டு கஷ்டப்படுறதுல பிரயோஜனமே கிடையாது. செக்லிஸ்ட் எழுதிக்கோங்க. இத இத பண்ணணும், இத இத பண்ணணும்னு எழுதிட்டு டிக் பண்ணிக்கோங்க. அது வேற. ஏன்னா புதன் வேற வக்ரத்துல இருக்காரு. ஆனா 4ஆம் தேதி சரியாயிடுவாரு. ஸோ அதனால செக்லிஸ்ட் போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, 4ஆம் தேதிக்கு அப்புறமே ரிஷபராசிக்கு சூப்பரா இருக்கு. முருகன் வழிபாடு உங்களுக்கு மேன்மையை தரும். 95 விழுக்காடு ரிஷபராசிக்காரர்கள் சூப்பர்.